வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னென்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் அந்த நம்ம சீமன் சார் அவர்கிட்ட தான் இந்த கேள்வி. என்னென்னா நம்ம கட்சி நடத்தணும்னு அதுக்கு வந்து திருநிதி வந்து ஒவ்வொரு இதுக்கும் பொங்கலுக்கு தீபாவளிக்கு பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்க முடியாது. அதனால் மாதம் ஒரு 1000 ரூபாய் வந்து ஒரு 1000 பேர் மாதம் ஒரு 1000 ரூபா அனுப்புனீங்கன்னா கட்சி நடத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட கட்சியில் நிதி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் இல்லையா. அதுக்கு எல்லாருமே பயங்கர ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி காசு கொடுப்பாங்க, எப்படி காசு கொடுப்பாங்க? 1000 ரூபா காசு வாங்கி தான் கட்சி நடத்தணுமா? அப்போ ஏழைகள்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஒன்றும் அவங்ககிட்ட இருக்கிறது கேட்கலைங்க. நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க இல்லையா 1000 ரூபாய், மாதம் 1000 ரூபாய், அந்த காசை தான் அவர் கேட்குறாரு. நீங்கள் சம்பாரிச்சு கொண்டாந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லல. அதனால் வந்து அங்கே சும்மா வர காசு எனக்கு கொஞ்சம் சும்மா கொடுங்க, அதை வச்சு நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன் சார், ஏழைங்கிட்ட போய் அவன் சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. 1000 ரூபாங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அசால்ட்டான தொகை இல்லைங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் அது ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு, ஏதோ ஒரு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு, ஏதோ ஒரு உண்டான செலவு தான். எல்லோரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் கட்சியில் பெரும் பணக்காரங்களாம் யாரும் இல்லை. எல்லாமே வந்து அடிமட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. ஏதாவது நல்லது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை நம்பி உங்களுக்கு பின்னாடி சில பேர் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து திருநிதி மாதம் 1000 ரூபா, மாதம் 1000 ரூபா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. 1000 ரூபா 1000 ரூபா அவங்ககிட்ட இருந்து கட்சி நிதி வாங்கி நீங்கள் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஃபண்டெல்லாம் வருதில்ல, ஃபாரின்லேருந்து எவ்வளோ ஃபண்டு வருது, அந்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அது யாருக்காவது சொல்கிறீங்களா? அந்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்போ 3 லட்ச ரூபா வீட்டு வாடகைங்கிறீங்க, பையன் ஃபாரினில் படிக்கிறான்றீங்க, 2 கோடி ரூபா போட்டு கார் வாங்கியிருக்கீங்க, வருமானமே உங்களுக்கு இல்லைன்றீங்க, உங்களை சுற்றி பவுன்சர் இவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க, அதுக்கெல்லாம் சம்பளம் எப்படி கொடுக்குறீங்க? 2 கோடி ரூபாய் காரு உங்கள்கிட்ட கொள்கையில் நிற்கிறவன் வந்து ஒரு 2 வீலர் கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுங்களா? நடந்து வேலைக்கு போகிறோம், சைக்கிள் வேலைக்கு இந்த காலத்துலேயும் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் 2 கோடி ரூபா கார், 1,80,00,000 போட்டு ஒரு காரை வாங்கிட்டு அதில் சொகுசாக போயிட்டு அதுக்கு பின்னாடி 2 வண்டியில் ஒரு 10 பேர் ஆளுங்களை வச்சுட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அது ஒன்றும் பெரிய தொகை இல்லை, மாதம் 1000 ரூபா கொடுக்குறது ஒன்றும் பெரிய தொகை இல்லை. மாதம் 1000 ரூபான்னு சொல்கிறீங்க, 1000 பேர்த்துக்கிட்ட சொல்கிறீங்க. அது எவ்வளோ சார் வருது ஒரு அமௌண்ட்டு? மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தொகை வருது? யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு கட்சி நடத்துறதுக்கு அவங்கக்கிட்ட மக்கள்கிட்ட இருந்தால் பொதுவாக போய் கூட்டுங்க. நீங்கள் தான் காசு யாருக்கும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறீங்களே. இது மாதிரி நான் தவைக்கிற இது நம்ம நாம் தமிழர் கட்சி மீட்டிங் போடுது வாங்க பண்ணால் அவங்க வந்துட்டு போகிறாங்க. அதுக்கு எதுக்கு சார் நிதி? உங்களுக்கு ஃபாரின்லேருந்து வர்ற ஃபண்டை வச்சு மீட்டிங்குக்கு எக்ஸ்பென்ஸை பாருங்கள். நீங்கள் எல்லாத்துக்குமே ஜனங்க தான் கொடுக்கணும், அது எப்படி சார் முடியும்? ஜனங்களுக்கு செய்யறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்களா, ஜனங்களுக்கு வாங்குறதில்ல. கேட்டால் நான் இப்போ என்னோடய நிதி நிலைமைக்காக நான் வாங்குகிறேன், பின்னாடி வந்ததுக்கப்புறம் செய்வேன்றீங்க. பின்னாடி வரும்போது வரைக்கும் அது வரைக்கும் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? அதே மாதிரி உங்கள் கொள்கை கோட்டுப்பட்டு திமுகவை எதிர்க்கிறது, ஏடிஎம்கே எதிர்க்கிறது தான் எங்கள் கொள்கையே. எந்த கட்சி எவனுடன் கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அம்பாசமுத்திரத்தில் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஒரு பதிவு ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அந்த 2 கட்சியும் சேர்ந்து உங்களை நிறுத்துறதா? அப்போ உங்கள் கொள்கை கோட்பாடெல்லாம் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அது நின்னீங்கன்னா உங்கள் கட்சியிலேருந்தே இப்போ கொஞ்சம் பேர் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஏன்னா